எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோடு சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14 தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோட கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமையிலேருந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ரொம்ப மாதம் ஆகி போச்சு. ஏன்னா மகர ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் சத்தம் போடாமல் அட என்னடா போட வாழ்க்கை அப்படின்னு உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா அடுத்தவனுக்காக ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அது சூப்பராக போயிட்டுருக்கு. நமக்குன்னு ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அது விளங்கவே மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியல. நம்மளை வச்சு 10 பேர் பிழைக்கிறாங்க, நம்மளால் பிழைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தேவையற்ற வீண் வம்பு வழக்கெல்லாம் வருதேடா, நாம் யாருக்கிட்டையும் வம்புக்கு போகலனாலும் நம்மளை தேடிக்கிட்டு வருதே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அதனால் ஒரு விரக்தியோடு தான் மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கடந்த மாதங்களில் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதத்தில் அது நடக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப நல்லா இருப்பீங்க இதுக்கு மேலே. இந்த மாதம் அப்படிங்கிறத விட இதுக்கு மேலேயே ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா இப்போ இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அடுத்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் குரு பெயர்ச்சி நடந்துருது. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டுக்கு வந்துடுறாரு. 5ல் இருந்துக்கிட்டு உங்களோட ராசியவும் பார்க்குறாரு மே மாதத்துக்கு பிறகு. அது அப்புறம் தனியாக பார்ப்போம். அப்போ வருங்காலம் அப்படிங்கிறது வசந்த காலமாக இருக்குது. அப்போ இந்த ஏப்ரல்லேருந்தே அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படிங்கிறதால மகர ராசிக்காரர்கள் இதுக்கு மேலே பயப்பட வேண்டியதில்லை, நல்லா இருப்பீங்க. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 7ரை சனியில் கடைசி பகுதி நடந்துக்கிட்டு இருக்குது. பாத சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ ஜென்ம சனி காலகட்டத்திலே கடந்த மாதத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை அடித்து துவைச்சி என்னென்ன சித்திரவதெல்லாம் பண்ணணுமோ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்போ பாத சனியாக போய் சனி கொஞ்சம் நல்லது கொடுப்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியலையே. ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கிறது இருக்குது, ஏற்றுக்க தான் வேணும். ஆனால் ஒன்றும் பெருசாக அடி வாங்கின அளவுக்கு ஒன்றும் பலன் கிடைக்கலையே, பட்டப்பாட்டுக்கு பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு விரக்தியோட மனப்பான்மையோடு தான் சந்திப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆவது வீட்டில் தனஸ்தானத்தில் ராசிக்கு 4ஆவது வீட்டுக்கும் 11ஆவது வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் சனியோடு சேர்ந்துருக்கார். இது ஒரு பகை கிரக கூட்டணி. அப்போ இது குடும்பஸ்தானத்தில் நடக்குது அப்படிங்கிறதால குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, சின்ன சின்ன சச்சரவு, குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இதெல்லாம் நடக்கும். அதனால் குடும்பம் வரைக்கும் அதை விட்டு கொடுத்துட்டு போங்க. அதுமாரி இது வாக்குஸ்தானம், 2ஆவது வீடு அப்படிங்கிறது. அதனால் குடும்பம் வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. என்னால் முடிஞ்சால் 10 ரூபா தரேன்ப்பா, இல்லைன்னா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறது தான் நல்லது. சும்மா முக அலங்காரத்துக்காக நான் அதை செய்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் செய்ய முடியாமல் தேவையற்ற பகையை உருவாக்கிக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, தன்னோட நீச வீடான மீனத்தில் இருக்கிற புதன் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 6க்கும் 8க்கும் அதிபதியான புதன் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆவது வீட்டுக்கும் 9ஆவது வீட்டுக்கும் அதிபதியான புதன் 3ஆவது வீட்டில் வலிமை இழக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விதமான சந்தோஷம்தான். இப்போ 6ஆம் வீட்டுக்கு அதிபதி வலிமையிலேருந்து போகிறாரு இல்லையா, அதனால் கடன், பகை, நோய் இது எல்லாமே உங்களை விட்டு ஓட போகுது. அந்த இடத்துக்கு உண்டான அதிபதி பலமிழந்து போகிறாரு. அப்போ வாங்கின கடனை பூரா இந்த காலகட்டத்தில் அடைச்சி விடலாம். பெரிய நெளியாருடா, இவன்ட்ட முதல்ல வாங்கின தப்புடா, தூக்கி எறியணுண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடனை இப்போ கொடுத்து
சந்தோஷப்படுவீங்க. இனிமேல் தொல்லை இல்லை, இவனை முதல்ல ஒழிச்சு கட்டணும், இவன்ட்ட இனிமேல் உசுறு போனால் கூட 10 ரூபா வாங்கக்கூடாது, அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட யார்ட்டையாவது சிக்கியிருந்தீங்கன்னா அதை அடைச்சிருவீங்க. 6ஆம் வீட்டுக்கு அதிபதி பலம் இழக்கிறதால அதுமாரி உடம்புல இருந்த நோய் நொடி எல்லாம் நீங்கி உடம்பு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். ஏன்னா ஜென்மசனி காலகட்டத்திலே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும். அது அப்படியே மொல்ல மீண்டுக்கிட்டு வந்தாலும் இப்போ சுத்தமாக உடம்பு ஒரு பழைய நிலைமை அடைய போகுது. நல்ல வலுவாக இருக்கண்டா நான் அப்படிங்கிற மாதிரி இருக்க போகிறீங்க. அதுமாதிரி எதிரிகள், தொழில் போட்டியாளர்கள் இவங்க எல்லாமே உங்களை பார்த்து விலகி ஓடிடுவாங்க, சரணடைஞ்சிருவாங்க. தொழிலில் புது யுக்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீங்க. அதேமாரி 9ஆம் வீட்டுக்கும் புதன் அதிபதியாக இருக்கிறதால கொஞ்சம் தந்தை வழி உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும். தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை வரும், தந்தை வழி உறவுகள் கூட சண்டை வரும், தந்தை வழி சொத்துக்களால் பிரச்சனை, வம்பு வழக்கு இதெல்லாம் வரும். அதனால் கூடுமான வரைக்கும் தந்தை வழி உறவுகளில் விரிசல் விழாமல் பார்த்துங்க. மற்றபடி சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான யோக பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் உங்களோட ராசி அதிபதி சனி பகவானுக்கு நட்பு கிரகம், உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம். ராசிக்கு 5ஆவது வீட்டுக்கும் 10ஆவது வீட்டுக்கும் அதிபதி. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிற புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியானவரும் அவர் தான். 10ஆம் இடம்னு சொல்லப்படுற தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியானவரும் அவர் தான். அவர் உச்சமடைகிறாரு அப்படிங்கிறது பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நேரம். பிள்ளைகளோட படிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பில் இருக்கும். விளையாட்டுத்துறையில் பிள்ளைகள் இருந்ததுன்னா பெரிய பரிசு பாராட்டுகளை வாங்கிட்டு நமக்கு பெருமை சேர்த்து கொடுப்பாங்க, அந்தளவுக்கு இருக்கும். அதுமாரி படிப்புக்கு தகுந்த வேலை கிடைச்சிரும் பிள்ளைகளுக்கு. 4 பேர்த்திட்ட பெருமையாக சொல்லிக்கலாம், என் பிள்ளை பாரு இந்த வேலைக்கு போயிடுச்சு, இவ்வளோ சம்பாதிக்குது அப்படின்னு. அந்தளவுக்கு நல்லது நடக்கும். அதுமாரி பிள்ளைகளோட பேரில் சொத்து சேர்க்கை ஏதாவது செய்யலாம். ஒரு இடம் வாங்கி போடுறது, மண்ணை வாங்கி போடுறது எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அது மாதிரி தொழில் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் நம்மளை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய அளவுக்கு யோக பலம் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி பொது வாழ்க்கை, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும். மக்கள் செல்வாக்கு அதிகமாகும். வியாபாரம், சொந்த தொழில் செய்கிறவங்க புது நபர்களை நம்பி செயல்படக்கூடாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தன் புதுசாக வருவான், நான் ஒரு 10 ரூபா போடுறேன், கூட்டு தொழில் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு. வேண்டாம்ப்பா, நான் இருக்கிறத பார்த்துக்கிறேன், எனக்கு கிடைக்கிற 10 ரூபாயில் 2 ரூபா குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேங்கணும். அதுமாரி ஒரு வேலைக்கு புது ஆளுங்களை சேர்க்கறது, பழைய ஆளுங்களை நீக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏதோ பழைய ஆள் கொஞ்சம் வேலை செய்யாட்டி இழுத்து பிடிச்சா அவனை வேலை வாங்கிக்கிறது நல்லது. புது ஆட்களை நம்பி இந்த காலகட்டத்தில் சேர்த்துக்க வேண்டாம். அதோட மாதம் முழுக்க ராகு உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்கார். அவரோட யார் இருக்காருன்னா 14 தேதி வரைக்கும் சூரிய பகவான் உட்காந்துருக்காரு. இந்த ராகுவும் சூரியனும் மீனத்தில் 14 நாளைக்கு சேர்ந்து சந்திக்கிறாங்க பார்த்தீங்களா, இது நல்லதில்லை. அரசு வழி தொல்லைக்கு ஆளாக நேரிடும். அதிகார வர்க்கத்தோட ஆதரவு குறையும். வீண் பலி உங்கள் மேலே சுமத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதன் பிறகு சூரியனும் பிரிஞ்சிடுவார். குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. உங்களோட ராசிக்கு அற்புதமான இடத்துக்கு குரு பகவான் வர போகிறாரு. அதன் பிறகு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பார்வை ராசியில் விழுவும்போது சகல விதமான தோஷங்களையும் அவரோட அருள் பார்வை அப்படிங்கிறது நீக்கிறோம். அப்போ மே மாதத்துக்கு பிறகு ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்க போகுது. தினமும் குளிச்சு முழுவிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் இட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.